நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் இருந்தால் போதுங்க. இந்த உலகத்தில் நம்ம எந்த இடத்த வேணாலும் பிடிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணாராமா, ஒரு 5-6 எலியை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டாங்களாம். போட்ட உடனே என்னாச்சுன்னா, அந்த எலி ஒரு 10-15 நிமிஷத்துலேயே இறந்துருச்சாமா. மறுபடி போட்டாங்களாம், மறுபடியும் 15 நிமிஷத்துல இறந்துருச்சாமா. அப்புறம் இது எதனால் இறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை எலிக்கு அவ்வளோதான் உயிர் தாங்க சக்தி இருக்குதா இல்லை என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது 15வது நிமிஷத்தில் தான் அந்த எலி சாகுதுங்கிறதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 14 நிமிஷம் வந்து இந்த எலி எடுத்து வெளியே விட்டுட்டாங்க. வெளியே விட்டுட்டு மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் கழித்து திரும்ப அதில் விட்டுருக்குறாங்க. விட்டு பார்த்திங்கன்னா அந்த எலி வந்து அந்த மறுபடியும் அந்த 14 நிமிஷம் முடிஞ்சு 15 நிமிஷம் முடிஞ்சு அரை மணி நேரம் முடிஞ்சு 1 மணி நேரம் நிமிஷம் சாகவே இல்லை. என்னன்னா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்திருக்குன்னா, எந்த கை வந்து நம்மளை 14 நிமிஷத்தில் காப்பாற்றுச்சோ அந்த கை மறுபடியும் வரும், நம்மளை காப்பாற்றும் காப்பாற்றும் காப்பாற்றுங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து அது விடாமல் வச்சதுனால அதனால் 15 மணி நேரம் நீந்த முடிஞ்சிருக்குது அந்த எலியால். இதே தான் மனுஷனும். சோர்ந்து கிடக்கிறவங்க ஏதாவது புலம்புனாங்கன்னா அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்டிங்கன்னா போதும், எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த உடம்புல உள்ள தெம்புனால இல்லை, மனசில் உள்ள தைரியத்தினால, தன்னம்பிக்கையினால். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.